வணக்கம். இந்த திரைப்பட இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் காலமானார். அவர் தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிறந்தார். அவரோட முழு பெயர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி பாக்யராஜ். பாக்யராஜ் சாருக்கு 2 திருமணம் நடந்துச்சு. முதல் திருமணம் நடிகை பிரவீனாவுடன். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பாபா ருக்மணி படத்துல அவங்களுக்கு 2 ஜோடி. அதுல ஒண்ணு ராதிகா, இன்னொன்னு இந்த அம்மா நடிச்சிருப்பாங்க. அவங்களதான் அவர் காதலிச்சு திருமணம் செய்து கொண்டாரு. அவங்க கல்லீரல் நோயினால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடிகை பூர்ணிமா ஜெயராமை 1984 எம்ஜிஆர் தலைமையில திருமணம் செய்து கொண்டாரு. அவங்க 2 பேரும் டார்லிங் படத்துல நடிக்கும் போது பூர்ணிமாவும் பாக்யராஜும் காதலிச்சு திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும். அவர் பிரபல நடிகர் சாந்தனு. டைரக்டர் பாக்யராஜ் சார் ஏன் திரைக்கதையில சிறந்தவர் என்று சொல்றாங்கன்னா, அவர் எடுத்த முதல் படத்துல அவரோட காதலியை கவுண்டமணி கல்யாணம் பண்ணிடுவாரு. ஆனா கவுண்டமணிக்கு அவங்களோட காதல் உண்மையான காதல்னு தெரிஞ்ச பிறகு தான் கட்டின தாலியை கழட்டிட்டு பாக்யராஜோட சேர்த்து வைப்பாரு. அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. மக்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்துச்சு. படமும் ஹிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த 7 நாட்கள் படத்துல பாத்தீங்கன்னா பாக்யராஜ் காதலியாக அம்பிகாவை ராஜேஷ் கல்யாணம் பண்ணி போயிடுவாரு. அப்போ ராஜேஷ் சொல்லுவாரு பாக்யராஜ் கிட்ட, உன் காதலியை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நான் கட்டியிருக்க வெறும் தாலி தான், அதை கழட்டிட்டு நீ அவளை கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ பாக்யராஜ் சொல்லுவாரு, சார் என் காதலி உங்க மனைவி ஆகலாம், உங்க மனைவி என் காதலி ஆக முடியாதுன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த கதையும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இப்படி ஒரே கதையை 2 விதமா சொல்லி 2 விதமும் மக்களை ஏத்துக்க வச்சாரு. அதான் அவர் திரைக்கதையில ஜாம்பவான்னு சொல்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ஜாதி ஒழிப்புல ரொம்ப, அவரோட சினிமா படத்துல பாத்தீங்கன்னா ஜாதி ஒழிப்பை பத்தி ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு. இது நம்மால் படத்துல பாத்தீங்கன்னா அவரு முதல்ல அந்த படத்தோட ஆரம்பத்துல எம்ஜிஆர் போட்டா வச்சு அதுல மெழுகை ஏத்தி சொல்ற ஒரே விஷயம், ஜாதிங்கிற இருட்டை ஒழிக்கிறதுக்காக நான் ஏத்துற முதல் தீபம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெழுகுத்திரை ஏத்தி வைப்பாரு. இந்த காலத்துல இது நம்மால்னா என்ன நினைப்போம், இது நம்மால்னா நம்மளோட காதலி, நம்மளோட லவ்வரு, நம்மளோட சைடு அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த காலத்துல அவர் எடுத்த படத்து டயத்துல இது நம்மால்னா ஜாதி, இந்த ஜாதிகாரங்க நம்ம ஆளு, இந்த ஆளு நம்ம ஆளு, இது நம்ம ஆளுன்னு பார்ப்பாங்களாம் அந்த காலத்துல. அந்த மாதிரி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம ஆளுன்னு பார்த்தாதான் இந்தியா முன்னேறும், இந்தியா வல்லரசு நாடு ஆகும்னு சொல்லி அன்றைக்கு அந்த படத்துல ஆழமா சொல்லியிருப்பாரு சத்தியத்தை. கீழ் ஜாதிக்காரரா நடிச்சு ஒரு ஐயர் குடும்பத்துல சேர்ந்து அவங்கள போல சாப்பிட்டு அவங்கள கூட உடை அணிஞ்சு அவங்கள போல இருப்பாரு. இவர் ஒரு கீழ் ஜாதிக்காரான பாக்யராஜ் சார் தன்னோட உடையை மட்டும் மாத்தினா மேல் ஜாதி ஆயிடுவாரு. தன்னோட உடையை மட்டும் மாத்திட்டு ஒரு பூனை போட்டுட்டு ஐயரா மாறிடுவாரு. அது ஐயர் கூட்டத்துல போய் சேர்ந்த உடனே அவங்கள மாதிரியே இருத்துருவாங்க. அவங்களுக்கு ஆளு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, இவன் கீழ் ஜாதிக்காரன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதே ஐயர் வீட்டுல இருந்து சாப்பிட்டு அதே ஐயர் வீட்டுல பொண்ணை காதலிச்சு அங்கேயே திருமணம் செய்து இருப்பாரு. அப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க, ஒருத்தன் சொல்லும் போதுதான் இவன் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த படத்துல சொல்லியிருப்பாரு. அந்த படத்துல இன்னொரு ஆழமான விஷயம் என்னத்த சொல்லியிருப்பாருன்னா, கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிறது பார்வையிலும் செயல்பாட்டிலும் உடையிலும் இல்ல, மனசுலதான் இருக்குது. ஒருத்தனுக்கு பார்த்து ஒருத்தர் உதவி செய்யறதும் அவன் கஷ்டப்படும் போது இறங்கி போய் உதவி செய்யறதுதான் அவன் மேல் ஜாதிகாரனா ஆகுறான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுனாலதான் மேல் ஜாதிகாரன். உதவி செய்யாம தன்னோட எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஒதுக்கி நமக்கு என்னன்னு சொல்லி தனக்கு மட்டுமே அந்த சொத்தை சேர்த்து வைக்கிறவன் கீழ் ஜாதிக்காரன்னு அழகா அந்த கதையில சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயத்த, ஜாதி படையான விஷயத்த நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாரு. எங்க சின்ன ராசா படத்துல பாத்தீங்கன்னா, எங்க சின்ன ராசா படத்துல கீழ் ஜாதி தெருவுக்குள்ள தேர் போகாதுன்னு பாக்யராஜ் சார் கேட்கிற கேள்வின்னா, ஏன் கீழ் ஜாதிக்காரங்களோட உழைப்பு வேணும், அவங்க உழைச்சி தர காசு வேணும், அவங்க போடுற ஓட்டு வேணும், ஆனா அவங்க தெருவுக்குள்ள சாமி போகாதா, அவங்க சாமி கும்பிட்டா மட்டும் தீட்டாயிடுமா, ஒரு சத்தியத்தை ஆழமா சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஜாதிகள் ஒழிக்கிறதுல பாக்யராஜ் மும்முரமா செயல்பட்டார். படத்து மூலமா ஆணித்தரமா சொன்னாரு. நம்ம எல்லாம் பாக்குற பாத்தீங்கன்னா செக்ஸ், அந்த செக்ஸுங்கிற விஷயத்த எல்லோரும் ஒரு ரகசியமா அந்தகாரமா வச்சு செய்யறது. அதனால அது அந்தகார இடம்னு சொல்லுவாங்க, அந்தகாரத்துல நடக்கிற காரியம்னு சொல்லுவாங்க. அந்த செக்ஸ் விஷயத்த வெளிப்படையா கொண்டு அதை ஒரு காமெடி ஆக்கி விட்டவர் அவர் தான். பாத்தீங்கன்னா முந்தாணி முடிச்ச படத்துல முருங்கைக்காய் வச்சு அதை ஒரு காமெடி ஆக்கி எல்லா பொம்பளைகளுக்கும் பிடிக்கிற மாதிரி செஞ்சிருப்பாரு. எல்லா ஆம்பளைக்கும் எல்லா பெண்களுக்கும் அது பிடிச்சிருக்கும். முருங்கைக்காய்னாலே அதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரியே இன்னும் வரைக்கும் அதை சொல்லி சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க காரணம் பாக்யராஜ் சார் தான். அதே விஷயத்த சின்ன வீடு படத்துலயும் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஆசைப்பட்டு வீட்டுல இருக்கிற மனைவியை விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போனா என்ன நடக்குங்கிறத சின்ன வீடு படத்துல அழகா சொல்லியிருப்பாரு. அது தப்பு. இருக்கிற மனைவி தான் நமக்கு என்னைக்குமே ஆதரவு துணையாக இருப்பாங்க. அதனால தயவு செய்து சின்ன வீடு வைக்காதீங்கன்னு சொல்ற படம் தான் சின்ன வீடு. செக்ஸுவல் லைஃபை பத்தி காமெடியாக சொல்லி இதெல்லாம் வெளியில பேசுற தப்பு இல்லை, அது பெரிய ரகசியமான காரியம் இல்லைன்னு சொல்லி ஆக்குனதே பாக்யராஜ் சார் தான்.
அது மட்டும் இல்ல அவர் 7 படங்கள் மேல இசையமைச்சிருக்காரு. உதாரணத்துக்கு இது நம்மால் படத்துல எல்லா பாட்டுமே ஹிட்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆறாரோ ஆரியோரோ படத்துல பவுனு பவுனு தானுங்க கிட்டத்தட்ட 7 படத்துக்கு மேல இசையமைச்சிருக்காரு. அதுல எல்லா பாட்டும் பெரும்பாலும் பாட்டு அவர் ஹிட் தான் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இசையமைப்பாளராக இருந்திருக்காரு. ஒரு சில படங்களுக்கு எடிட்டரா இருந்திருக்காரு. சில படத்துக்கு திரைக்கதை வசனம் அமைச்சு கொடுத்திருக்காரு. கதை வசனகத்தார இந்த மாதிரி பலமுக தோட்டங்களை எடுத்தவர் தான் பாக்யராஜ் சார். ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே குடும்பமா பார்க்க முடியும். சிறு குழந்தைகள் வந்து வயசானவங்க வரைக்கும் பார்க்க முடியும். சிறு குழந்தைக்கு என்ன தேவையோ அதை அந்த படத்துல வச்சிருப்பாரு. வயசானவங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த படத்துல வச்சிருப்பாரு. வாலி பசங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த படத்துல வச்சிருப்பாரு. அப்பா அம்மாவுக்கு என்ன தேவையோ அதை அந்த படத்துல வச்சிருப்பாரு. எல்லா கலையும் சேர்த்து தான் ஒரு படத்தை வெளியே விடுவாரு. அதனாலதான் அவரோட படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. மக்கள் வீட்டுல வரவேற்பு ஆயிடுச்சு. பாக்யராஜ் சாருக்கு மனைவிக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற சினிமா துறைகள் மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.